நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பான கருத்திலே எங்களை தருகிறோம். தேவரீர் கடந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். காலையிலே ஜீவனோடு எழுப்பி என்னோடு கூட ஒரு கூட்டத்தை இந்த காலை வேளையுடைய பார்த்து அமரும் கிருபையை தந்தீர். எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து அமர்ந்து நீர் கொடுத்த வேத வசனங்களை தியானம் பண்ண போகிறோம். கர்த்தர் கிருபை எங்கள் மேல் இறங்கும். வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. நாங்கள் அதன்படி நடப்ப எங்களை பலப்படுத்தும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற அனுபவத்துக் கொள்ள எங்களை நடத்திடுறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களை வெறுமையாக தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்ப நம்ம சங்கீதம் 109 கொஞ்ச நேரம் வாசித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தியானம் பண்ண போறோம். இந்த சங்கீதத்தை ஒரு 3 பகுதியா நம்ம பிரிக்கலாம். முதல் 5 வசனங்கள் தாவீதை எதிர்த்த, விரோதித்த, அவருக்கு நண்பராக இருந்து அவரை விரோதித்த எதிரிகள் பற்றி 5 வசனம் அவர் எழுதியிருக்கிறார். 6வது வசனம் முதல் 20வது வசனம் வரை தன்னை விரோதித்தவர்களுக்கு எதிராக அவர் ஜெபம் பண்ணுகிறார். 21 முதல் 31 வரை தனக்காக அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற தனக்காக ஜெபம் பண்றார். கடைசியில ஒரு 2 வசனங்கள் கர்த்தரை நோக்கி அவர் துதிக்கிறார். முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாய் இராதேயும். துன்மார்களுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். ஒரு காலத்துல தாவீதோடு நண்பனாய் இருந்தவங்க, அவரை புகழ்ந்து பேசினவங்க, அவரோடு கூட உண்டவங்க, உறங்கினவங்க, அவங்களோடு கூட ஆண்டவரை துதிச்சவங்க, ஆசாரிப்பு கொடுறதுக்கு போனவங்க, இப்படி நட்பா இருந்த அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தாவீதுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு காரணத்துல தங்களுடைய சுயநலத்துக்காக இப்போ தாவீதுக்கு எதிராக எழுப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் அவர் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் நன்மை செய்தேன், ஆனா அவங்களும் எனக்கு தீமை செய்யறாங்களே. நான் அவளை நேசித்தேன், சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்களே. நான் நண்பர்களா நினைச்சவங்களா எனக்கு பகைவர்களா போயிட்டாங்களே அப்படின்னு தாவீது ரொம்ப துக்கத்தோடு, அந்த நட்பு பிரிந்து விட்ட பிறகு, இல்ல தன்னை போற்றி கொண்டிருந்தவங்க, புகழ்ந்து கொண்டிருந்தவங்க, முகஸ்துதி பண்ணி கொண்டிருந்தவங்க இப்ப எதிரா உலகத்தில் தங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்களே. இதை நினைச்சு தாவீது ரொம்ப வருத்தப்படுகிறார். இப்படி ஒரு நண்பர்களா அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்படுகிறார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல எழுதின புஸ்தகம் தான் இந்த 109வது சங்கீதம். நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை அங்க ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியும். அந்த மனுஷன் தாவீது சவுலுக்கு பயந்து நோபி என்ற ஒரு இடத்துக்கு ஓடிட்டார். அங்க போய் அகிமேலக்கு என்ற ஒரு ஆசாரியின் கையில ஏதாவது எனக்கு சாப்பிட அப்பம் கொடுங்க, கொஞ்சம் பேரை நான் கூட்டு வரணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஒரு 5 அப்பமானா எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அவரும் கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு. கோலியாத்தை அவர் கொண்டுட்டு எடுத்துட்டு வந்த அந்த பட்டயத்தை கூட அகிமேலக்கு என்ற ஒரு ஆசாரியன் தாவீதுக்கு கொடுத்தார். அந்த நேரத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல யார் இருந்தார்? தோவேக்கு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யார் அவன்? சவுலின் மேய்ப்பருக்க தலைவனாய் இருந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லு. வேலைக்காரன், சவுலின் வேலைக்காரன். தாவீதுக்கு சவுலுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு? அவங்க ஒரே இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சவுல் பென்யமின் கோத்திரத்தான்,
தாவீது யூதா கோத்திரத்தான். தாவீது சவுலுக்கு மருமக. மருமகனுக்கு பகை இருந்துட்டு போட்டோமே, சண்டை இருந்துட்டு போட்டோமே. அதனால வேலைக்காரனுக்கு என்ன ஆச்சு? ஒரு நேரத்துல தாவீதை பார்த்து எழுந்து நின்னவன், தாவீதுக்கு சலீட் அடிச்சுவன் இப்ப சொல்றான், ஈசாயின் மகன் நோபிக்கு வந்தாயா, நான் பார்த்தேன். அகிமேலுக்கு அவனுக்கு அப்பம் கொடுத்தாயா, நான் பார்த்தேன். கோலியாத்துடைய பட்டயத்தை அதுக்குள்ள இருந்து ஏபோத்துக்கு பின்னாடி ஒரு சீலையில மறைச்சி வச்சிருந்து அதை எடுத்து கொடுத்தான், நான் பார்த்தேன் அப்படின்னு சவுலுக்கு சொல்றான். என்ன காரணம்? சவுலை பிரியப்படுத்தி இன்னும் நிறைய வருஷங்கள் அவரால் சலுகை பெற்று அந்த மேய்ப்பொழுக்க தலைவனாக இருந்து சவுலுக்கு வேலைக்காரனாக இருந்து உலகத்துல ஒரு குழப்பம் நடக்கணும் அவருக்கு. இதுக்காக தாவீது மேல அவன் குற்றம் சாட்டுறான். என்னென்ன பேசினான்னு தெரியாது. பைபிள்ல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பைபிளுக்கு பின்னாடி அவன் என்ன பேசினான் என்பதை எல்லாவற்றையும் எழுத முடியாது. தலைமையெல்லாம் சுமந்துட்டு போன பைபிள. அதனால அவனோடு எழுந்து சல்லிட்டு அடிச்ச மருமகன் இல்லையா இவரு. அவரை போற்றி பேசினவன், புகழ்ந்து பேசினவன். இப்போ ஈசாயின் மகன் அவன் அங்க வந்தான், இவன் எங்க வந்தான், அவன் அவனுக்கு அப்பத்தை கொடுத்தான் இப்படின்னு சவுல் கிட்ட இல்லாததோ பொல்லாதமான வார்த்தைகளை தாவீதுக்கு எதிராக பேசுறான். அப்ப சவுல் என்ன பண்ணான்? உடனே அகிமேலுக்கு அங்க இருக்கிற எல்லா ஆசாரியரையும் வர சொன்ன. எல்லாரும் வந்தாங்க. அங்க நியாய தீர்ப்பு நடக்குது. இவங்களை போய் எட்டி போடுங்க, எனக்கு எதிராக செயல்பட்டவங்களை சவுல் சொல்றாரு. அந்த சவுலோடு இருந்த அதிகாரிகள் ஒருவரும் ஆசாரியம் கை வைக்கல. தேவ மனிதர்கள், நமக்காக பலி செலுத்தி ஜெபம் பண்றவங்க, அவங்க மேல எப்படி கை வைக்க முடியும்? அந்த ஒரு பயம் அரசு அதிகாரிகளுக்கு இருந்துச்சு. ஆமா, தேவ மனுஷர்கள் மேல குறை உள்ளவளாக இருந்தாலும் குற்றம் உள்ளவளாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம யாரும் கை வைக்க கூடாது, அவளுக்கு எதிராக தீமை பேசக்கூடாது, இல்லாதவன் பொல்லாதவன் பேசக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. பின்னர் அவனுக்கு வரும் சாபத்தை பற்றி தான் நம்ம 2ஆம் பகுதியில படிக்கிறோம். இப்படி அந்த அதிகாரிகள் அதை தெரிஞ்சிருந்தனால அவங்க மேல கை வைக்கல. உடனே தோவேக்கு சொன்னான். தோவேக்கு எழுந்து போய் 85 ஆசாரியர்களை, அந்த நோபியில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவரையும் வெட்டி போட்டு நாசமாக்கிட்டான். அந்த சாபம் எவ்வளவு பெரிய கொடூரமானது! இதை கேள்விப்பட்ட தாவீது உள்ள எவ்வளவு உடைஞ்சிருக்கும், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். எனக்காக தான். அதுல அவங்க பையன் ஒருத்த மட்டும் அபியத்தார் தப்பிச்சுட்டு ஓடிட்டான். அபியத்தார் போய் நடந்த சம்பவத்தை தாவீது கிட்ட சொல்றான். அப்ப தாவீது சொல்றார், என்னால்தான்பா இவ்வளவு பெரிய ஒரு அழிவு உண்டாகுது, இவ்வளவு பேர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தாவீது மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அந்த வேதனையின் விளைவுதான் இந்த சங்கீதம். அந்த வேதனையோட எழுதுகிறார். இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே ஜனங்க உலகத்துல. அப்படி அடுத்து நம்ம படிக்கும்போது 2 சாமுவேல் 16-17 படிக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் தாவீதுக்கு அகித்தோப்பேல் நண்பனாக இருந்தவன். தாவீது தனக்கு அவனை ஒரு ஆலோசனைக்காரனா வச்சிருந்தார். அந்த காலத்துல ராஜாக்கள்ல ஒரு மந்திரி ஒருத்தர் இருப்பார், ஆலோசனை ராஜா கொடுப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரனாக அகித்தோப்பேலே தாவீது வச்சிருந்தார். இப்ப அந்த அகித்தோப்பேல் என்ன ஆயிட்டாரு? சாலமன் பக்கம் போயிட்டார். காரணம் என்ன? சாலமன் வாலிபன், தாவீது வயசான். சாலமன் கூட இருந்தா இன்னும் நிறைய வருஷங்கள் அரசாங்கத்தில் என்ன பண்ண முடியும்? வேலை பார்க்க முடியும். இவரு கூட இருந்தா என்ன பண்றது? அப்ப உலகத்தில் தனக்கு ஏதோ ஒன்று நடக்கணும், தனக்கு ஒரு பிழைப்பு உண்டாகணும், தனக்கு ஒரு வேலை நிரந்தரமா வேணும். அப்படிங்கிறதுக்காக இந்த அகித்தோப்பேல் யார்கிட்ட போயிட்டாரு? அப்சலோம் கிட்ட போயிட்டார். தாவீதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சார். தாவீதுக்கு எதிராக தவறான ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா உண்மை நிலவரம், அவன் பெரிய ஒரு விளைவை சந்திச்சான். கடைசியில அவன் தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டான். தேவதாசர்களுக்கு எதிராக தாவீது ஒரு தேவ மனிதன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னவர். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா பொல்லாப்பு பேசுறவங்களுக்கு விளைவு எப்படிதான் இருக்கும்? அவங்களுக்கு மாத்திரமல்ல, இப்போது கூட ஆவிக்குரிய தலைவர்களுக்கு விரோதமாய் தவறான வார்த்தை நாம் பயன்படுத்தவே கூடாது. ஒருவேளை அவர்கள் தவறு இருக்கலாம். எல்லா மனுஷனும் குறை உள்ளவர்களே. நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன? அவர்களை கர்த்தர் சரிப்படுத்த ஜெபம் பண்ற ஒரே ஒரு வேலை. இதுதான் நம்ம செய்யணும். ஆனா இவங்க தாவீதுக்கு எதிராக விரோதமாய் பேசி சவுலை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு அவனுக்கு கோபத்தை உண்டாக்கி தாவீதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தாவீதுக்கு மிகுந்த ஒரு வேதனை, மிகுந்த ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தினால அவர் இந்த சங்கீதத்துக்கு எழுதி வச்சிருக்கிறார். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக.
அவன் நியாயம் விசாரிக்கப்படுவது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவைகளுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அகவரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்வார்களாக. அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. 2ஆம் பகுதி பாருங்க. தாவீதுக்கு விரோதமாய் பேசினவங்களை பற்றி அவர் இப்படியாக ஜெபம் பண்றார். அவர் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவர், அப்படிதான் ஜெபம் பண்ணுவார். ஆனால் நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமா யார் பேசினாலும் செயல்பட்டாலும் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏற்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தாவீது மாதிரி இப்ப நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஜெபத்தை நம்ம மாற்றிக்கணும். ஒருவேளை அந்த ஆவிக்குரியவர்கள் தேவ மனுஷர்கள் தவறுகிற பட்சத்தில் நம்முடைய பார்வைக்கு அப்படி தெரிந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழியை தான் இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னார். தாவீது சொன்னது மாதிரி அவர்களுக்கு சம்பவித்திருக்கு. தோவேக்கு யாரு? ஒரு ஏதோமியன். தாவீது யாரு? யூதன். சவுல் யாரு? பென்யமீன். அவனுக்கு எதிராக நீ என்ன செய்யணும்? வேலைக்காரன் வேலை செய்யறத மட்டும் பார்க்கணும். தவறுகிற பட்சத்தில் அவனுடைய சந்ததி இராமல் போய்விடும். அகித்தோப்பேல், அதுக்கப்புறம் சரித்திரத்தில் அகித்தோப்பேலுக்கு பைபிள்ல கூட அவன் பேர் இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒரு வசனம் தாவீது சொன்னார். பாத்தீங்களா என்ன சொன்னாரு? அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதயமாக கடவர்கள். அவன் நாட்கள் கொஞ்சமாக கடது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இது புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நடந்துச்சு. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அப்போஸ்தலர் 1:20 இதை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. யூதாசை பத்தி. ஆமா, யூதாசை பற்றி பைபிள்ல அதுக்கப்புறம் என்ன ஆனாரு எழுதப்படவில்லை. சரித்திரத்தை பார்க்கும்போது அவங்க மனைவியும் பிள்ளைகளும் எந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்களாம். பைபிள் ஒரு நாளும் பொய்யாய் போய்விடாது. தேவதாசர்கள், தேவ மனுஷர்கள், கர்த்தரோடு நெருக்கமா இருப்பவர்கள், அவர்கள் துக்கத்தோடு வேதனையோடு ஜெபம் பண்ற ஜெபம் கேட்கப்படும். யூதாசுக்கு பதிலா மத்தத்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூதாஸ் என்ன அன்பா இருந்தவன் தானே. அவனை காட்டி கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், சிநேகிதனை செய்கிறது சீக்கிரமாச்சே, மொத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க போகிறாய். அப்ப கூட எவ்வளவு அன்பா ஆண்டவர் பேசினார். அவன் ஏதாவது கடினமா வார்த்தை பேசினாரா? இல்லவே இல்லையே. அந்த கடைசி வரை ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த அன்பு அப்படியே இருந்தது. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கு இது ஒரு பாடம். நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு பாடம், கடைபிடிப்பதற்கு ஒரு பாடம். இயேசு கடைசி வரை காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். அந்த சிலுவையின் மரணம் எவ்வளவு கொடுமையானது என்பது தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட அவனை கடுமையான வார்த்தை ஒண்ணு கூட கர்த்தர் பேசவே இல்லை. சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். முத்தம் என்பது இஸ்ரவேல் தேசத்துல அன்புக்கு அடையாளமானது, துரோகத்துக்கு அடையாளமானது அல்ல. இது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தபடினால அவன் அந்த நேரத்தை கூட சிநேகிதனே என்று சொன்னான். ஆனால் அவனுடைய சந்ததி இல்லாமல் போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. அவனுக்கு பதிலாக சீசரில் ஒருவர் மத்தத்தியா இடம் பெற்றார். அவன் என்ன போய் பேசியிருப்பான் ஆசாரியன் கையில? நமக்கு பெரிய கூட்டம் இருக்குது. யூத கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க. நம்ம சொன்னா கை நீட்டினா எத்தனை பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இயேசுக்கு யாரு இருக்கிறாங்க? ஒரு 12 பேர் தான். அதில் நானும் ஒருத்தன் வந்துட்டேன். 11 பேர் அந்த மனுஷனுக்கு யாருமே கிடையாது. நீங்க மட்டும் அந்த மனுஷன் மேல கை வைக்க பாருங்க, அந்த 11 பேர் ஓடிடுவான். இப்படிதான் அவன் பேசியிருப்பான். அந்த ஆசிரியர் கையில போய் 30 ரூபாய்க்காக, 30 ரூபாய் வெள்ளி பணத்துக்காக. அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவங்ககிட்ட அன்பாகவே பேசினார். அந்த 2ஆம் பகுதியில ஆண்டவர் தாவீது அவர்களுக்கு ஜெபம் பண்ணினது போல புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது யூதாசுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடந்தேறியது. இது இந்த சங்கீதத்துல 2ஆம் பகுதியை குறிக்கிறது. எதிரிகளுக்காக தாவீது ஜெபம் பண்ணார், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார்.
2 பேருக்கு இருந்த ஒரு ஜெபம் வித்தியாசம் என்ன? தாவீதின் ஜெபம் சாபமாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அன்பாகவே இருந்தது. நாம் கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாயில் சாபமான வார்த்தைகள் வருவதை நாம் தவிர்க்கணும். நமக்கு யார் தீமை செய்தாலும் இப்படிப்பட்ட சாபம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு அன்பா இருந்தவங்க, நமக்கு கூட பிரியமா இருந்தவங்க ஒருவேளை நம்ம பத்தி வேற யாருக்கிட்ட தவறா பேசலாம், நாம கேள்விப்படலாம். அப்படிப்பட்ட நேரத்துல கூட நாம அவங்கள சபிக்காதபடிக்கு வருத்தம் வரும். எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான். நம்முடைய ஜெபம் அவர்கள் மனம் ஆறுதலுக்காக இருக்க வேணும். இதுதான் இயேசுக்கு நமக்கு என்ன பண்ண சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்ப பாருங்களேன், 17 பைபிள் என்ன சொல்றது? சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கட்சியாகவும் இருப்பதாகும். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தர் வரும் பலன். எப்படி பாருங்க ஜெபம் எப்படி இருக்கு. சாபம் அவளை விட்டு விலகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றார். காயினை குறித்து பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாவம் அவன் வாசற்படியில் படுத்திருக்கும், வீட்டை விட்டு விலகாது இருக்கும். நம்ம சாபத்தை விரும்பினால் சாபம் நம்ம விட்டு போகாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. நாம் எதை விரும்புறோம்? ஆசீர்வாதத்தை விரும்புறோமா, இல்ல நம்ம மேல சாபத்தை நாம் விரும்புகிறோமா? சாபமான வார்த்தைகளை பழைய ஏற்பாடு காலத்திலே தாவீது பேசினான். அவர்கள் சாபத்தை விரும்பினார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை வச்சுட்டு போனோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையா, கர்த்தருடைய சாபத்தையா? நாம் அந்த நேரத்துல காலையில ஆராய்ச்சி பார்க்கலாமே. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமா, சாபத்தை விரும்புகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சு போகிற ஒரு சொத்து சாபமா, ஆசீர்வாதம்? நாம் மற்றவர்களுக்காக பரிதபித்து ஜெபம் பண்ணும் போது அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். இதுதான் நாம் கிருபையின் காலத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாடு தாசர்கள், நியாயபுரமான காலத்தில் வாழ்ந்தவர்கள். சங்கீதத்தில் அதிகமா இந்த சாபமான வசனங்கள் தான். விரோதிக்கு எதிராக பேசி இருப்பாங்க, விரோதிக்கு எதிராக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதை பின்பற்றாதபடிக்கு கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பின்பற்ற முடியும். சரி, ஒருவேளை கடந்த நாட்களில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் சாபத்தை நம்முடைய குடும்பத்தின் மேல் வருவித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுமரும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதற்கு ஒரே ஒரு பரிகாரி, இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய பழைய வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நாம் மனம் திரும்பி நம்மை அறிக்கையிட்டு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கார். அவர் பாதத்துல ஒப்படைக்க வேண்டியதா இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காலம். 3வது பகுதி இந்த பைபிள்ல பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் என்ன, 21 முதல் 31 வரை இந்த பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது? ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தை நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நாம் சிறுமையும் எளிமையுமானவன் என்று இருதயம் உமக்குள் புத்துண்டு இருக்கிறது. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியேனோ மகிழக்கிடவன். நான் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரிக்கணும். அந்த ஆண்டுடைய பேர் மேல தாவீதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக என்ன நீங்க என்ன பண்ணீங்க? என்னை விடுவிச்சிருங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. அவங்க எல்லாம் பகைக்கிறாங்க, ராஜா முதற்கொண்டு எல்லாரும் எனக்கு விரோதமாய் பேசுறாங்க, செயல்படுறாங்க. உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தாலும். இங்க 2 விஷயம் தாவீது நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு. ஆண்டவர் பேர்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் பேரில் நிச்சயமா கிருபை கிடைக்கணும் இருக்கிறது. அவர் முதல்ல சின்ன வயசுலயே கோலியாத்து கிட்ட சண்டை போடும் போது அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன? கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னார்? நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய், ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்னார். அந்த சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் பேர்ல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. 2வது, அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் தாவீது இயங்குகிறார்.
ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை வேண்டும் 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 என்று அவர் தாவீது எதிர்பார்க்கிறார். இந்த 2 காரியம் நமக்கு மிக அவசியமாக இருக்கு. ஆண்டவர் பேர் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அவர் நிச்சயமா அவரை கேட்கிறவர்களுக்கு தமது கிருபை வழங்காதறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுத்திருப்பார். தாவீது தெரிந்து வைத்தபடினால்தான் சொல்லார், நம்முடைய நாமத்தினால என்னை ரட்சித்தார். அவங்க கையில நின்று விடுவீங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணும்பா, அது இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தாவீது அவர் கிருபைக்காக ஆண்டவரை கெஞ்சுகிறார். அவரு பேர் அத்தனை பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருக்கிறது. அதுதான் அந்த சங்கீதத்தில் நம்ம கத்துக்கிறோம். ஒண்ணு, அவர் பேர் நமக்கு விசுவாசம் வேணும். 2வது, கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில எழும்பி சூரியன் உதிப்பதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வானத்தையே நோக்கி பார்க்கும் போது யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, யாராரோட பாதத்துல அமர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிருபையை கண்டிப்பாக தருவார். நிச்சயமா கர்த்தர் அப்படிப்பட்டவளை கைவிடவே மாட்டார். இதெல்லாம் பண்ணிட்டு தன் எதிரிகளை பற்றி அவர் வருத்தத்தோடு பாரத்தோடு எழுதிட்டு அவர்களுக்கு சாபமான ஜபத்தை அவர் ஜெபம் பண்ணிட்டு தன்னை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு கடைசியில பாரு அவர் தடைய அவருக்கு இருந்த பெரிய ஒரு பழக்கம், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பான். கூப்பிட்ட உடனே வந்து நம்முடைய வலது பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறவர் அப்படிங்கிறது தாவீது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம வாயினால் துதிக்கும் போது, அவரை உதவி கேட்கும் போது, மற்றவங்களுக்கு முன்னால வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவர் துதிச்சு பாடுங்க, அவரை கூப்பிடுங்க, அவர் வலது பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவார், வந்து நின்றுடுவாரு. அதான் அவர் சொன்னார், என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது என்னை அணுகாது. ஏற்கனவே அனுபவம், அது பைபிள் நம்முடைய அனுபவமா இருக்கணும். பேசுறது மாத்திரம் இல்ல, நம்ம கத்துக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நடைமுறைக்கு அதை கொண்டு வர அவர் சொல்லுகிறார். பாருங்க, நான் கூப்பிட்டேன்னா ஆண்டவர் துதிச்சு பாடும்போது அவர் என் வலது பக்கத்துல வந்து இறங்கி நின்னுறாரியா. அவரு பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அவரை தள்ளி விட்டுட்டு வேற யாராவது எனக்கு தீமை செய்ய முடியுமா? சவுலாக இருக்கட்டும், யோனத்தானா இருக்கட்டும், அபியத்தரா இருக்கட்டும், இல்ல தோவேக்கா இருக்கட்டும், அகித்தோப்பேலா இருக்கட்டும், யாராவது இருந்துட்டு போட்டோம், இவங்க யாராவது என்னை ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்குதான் நான் ஆண்டவர் துதிச்சு பாடிட்டு ஒருவேளை சாபமாக ஜெபம் பண்ணி இருந்தாலும், தன் வருத்தத்தை அவர் மக்கள் மத்தியிலே ஷேர் பண்ணி இருந்தாலும், இப்ப கடைசி அவர் நம்புறது ஒண்ணு, கர்த்தர் பேரில் அவருக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தருடைய கிருபையை கேட்கறது. அப்படி 3 செய்யும் போது அவர் வந்து என் வலது பக்கத்துல நின்றுவாரு. ஆண்டவர் வந்து வலது பக்கத்தில் நிற்கும் போது அவரை மீறி எந்த ஒரு மனுஷனும் அந்த கூப்பிடுற மனுஷனுக்கு விரோதமா செயல்பட முடியாது. அவருக்கு தீமை பண்ணிடவே முடியாது. ஆண்டவரோட வல்லமை உள்ளவங்க யார் உலகத்துல? அவர் தானே வல்லமை உள்ளவர், அவர் தானே எல்லாத்தையும் படைச்சவர். அவரை மீறி ஒரு மனுஷன் தாவீதுக்கு தீமை பண்ற முடியுமா? நீங்கள நானும் கர்த்தர் பக்கத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு கூப்பிடும் போது, நம்ம கிட்ட அது ஒரு பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் போது, நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை நாம் கேட்கும் போது அவர் வந்து நின்றுட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், அவரை தள்ளி விட்டுட்டு யாராவது நமக்கு தீமை பண்ண முடியுமா? இந்த பைபிள் நமக்கு அழகா அந்த பாடல் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நாம் சபிக்க கூடாது யாரையும். அவர்கள் மனம் திரும்ப நாம் ஜெபம் பண்ண வேண்டும். யாரை குறித்து அவதூறாக பேசக்கூடாது. அவர்கள் மனம் திரும்ப ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய பார்வைக்கு அவங்க குற்றவாளியை தெரிந்தால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவங்கள பற்றி தூற்றி பேசக்கூடாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். 2வது பைபிள் சொல்லுது, கர்த்தர் நாமத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். 3வது சொல்லுது, அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை செய்யும்போது கர்த்தர் வந்து நம்ம வலது பக்கத்தில் நின்றுவாரு. அவர் பக்கத்தில் நின்றுட்டா அவரை மீறி எந்த ஒரு மனுஷனும் நமக்கு தீமை செய்ய முடியாது, சத்துரு தீமை செய்ய முடியாது. இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். நான் படிச்சது மாத்திரமல்ல, தியானம் பண்ணது மாத்திரமல்ல, இதன்படி நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி வானத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். நிச்சயமா கர்த்தர் பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, அருமையான வேளையில மறுபடியும் 2வது இப்படி அன்பான கருத்துக்களை தருகிறோம் அப்பா. ஒரு அருமையான சங்கீதத்தை எங்கள் கையில கொடுத்தீர் ஆண்டவரை. நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் வானத்தோய்மை பார்ப்பதற்கும்
ஆண்டவரே கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை எங்கள் நடைமுறைப்படுத்த பரிசுத்தாவின் வல்லமையினால எங்களை நிரப்பியறணும். மாறாத முடி கிருபை ஒவ்வொரு நாள் எங்களுக்கு அனுப்பித்தார். கல்வாரி செப்பல் ஊழியர்கள் ஒவ்வொன்றும் சமூகத்துல வைக்கிறேன் தகப்பனை. எங்களை எல்லாம் நீர் நடத்துவதற்கு ஒரு அண்ணனை வைத்திருக்கிறீர்கள், அக்கா வைத்திருக்கிறீங்க, பாஸ்டர்கள் உல்ரிச், ஃபெட்ரிச், என்ரிச் அவளை வைத்திருக்கிறீங்க. அவங்க முழு குடும்பத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன். அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும்படியாகும். தொடர்ந்து அண்ணன் குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாகும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபைகளும் வளர்ந்து பெருகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆபீஸ் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆபீஸ் ஊழியம் பண்ண ஒவ்வொருக்கும் நல்ல சுகம்பல் ஆரோக்கியம் பாதுகாப்பை கத்தர் கொடுக்கும்படியாக, அலுவலகத்தின் ஒவ்வொரு தேவைகளும் ஏற்றவில்லை கத்தர் தொடர்ந்து சந்திக்கும்படியாக ஜெபித்துக் கொள்கிறேன். எங்கள் 13 ஹாஸ்டல்களுக்காக ஜெபிக்கிறேன். 20 திருச்சபைகளை 60 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிற நேசுவின் நாமத்தினால். ஆமாண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அனுதினமும் கர்த்தர் தேவையை சந்திக்கும்படியாகும். கல்வி அறிவோடு உண்மை அறிகின்ற அறிவை கொடுத்து வருங்காலையில் அந்த பிள்ளைகள் சாட்சியாக எழும்பி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்திக் கொள்ள மாறாத கிருபை எங்கள் ஹாஸ்டல் பிள்ளைகள் ஒவ்வொருக்கும், பெங்களூர்லையும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, ஆண்டவரே, வடநாட்டில் வட மாநிலத்தில் இருக்கிற எங்கள் விடுதிகள் ஒவ்வொன்றுக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எங்களை தாங்குகிறதான ஸ்பான்சர்களை கத்தர் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகும். என் தகப்பன் எச்ஐ ஊழியத்திற்காக, லெப்ரேசி ஊழியத்திற்காக கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற அந்த ஊழியர்கள் தேவனுடைய கிருபையினால் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றும் அதன் மூலமா அனைவரும் பயனடைய வேண்டும் என்றும் உம்முடைய மாறாத கிருபைக்காக உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். கல்வாரி செப்பல் ட்ரஸ்டுக்கு தேவனுடைய கரம் ஒவ்வொரு நாளுமே நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற எங்கள் சபை ஊழியர்கள், மூப்பர்கள், சபை மக்கள் ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்துக் கொண்டு அரை மணி நேரமா அவருடைய பாத்துல அமர்ந்த எதற்கேற்ற பலனை கத்தர் செய்ய வேண்டுகிறேன். கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அன்பு பிள்ளைகள் சாலமோன், தேவநேசன், அவங்க மனைவி பிள்ளைகளை அவங்க ஊழியர்கள் கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண அப்படியே மாறாத கிருபைக்காக ஜெபிக்கிற கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, பதில் தாரும். கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.